நட்டாஷா, நட்டாஷா, நட்டாஷா. ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதி. ஓ காட். ஸ்ருதி, ஸ்ருதி எழுந்திரு. ஸ்ருதி, ஸ்ருதி, ஆர் யூ ஓகே? யார் இப்படி பண்ணாங்க ஸ்ருதி? ஸ்ருதி, மெல்லமா மெல்லமா மெல்லமா. ஸ்ருதி, என்னாச்சு? நீயும் மயங்கி விழுந்திருக்க, நட்டாஷாவும் மயங்கி விழுந்திருக்கா. இங்க என்ன நடக்குது? நீ என்ன சொல்ற? நட்டாஷா அங்க மயங்கி விழுந்திருக்கா, நீ இங்க என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ, ரொம்ப பலமா. நீ முதல்ல அவளை போய் எழுப்பு போ. இதோ போற போற போற. நீ தண்ணி குடி, தண்ணி 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 குடி. பாத்து பாத்து, மெல்லமா மெல்லமா எழுந்திரு. நட்டாஷா, நட்டாஷா எழுந்திரு. நட்டாஷா, ஆர் யூ ஃபைன்? மெல்லமா 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 எழுந்திரு, எழுந்திரு, மெல்லமா எழுந்திரு. நட்டாஷா, மெல்லமா மெல்லமா. நீ நீ ஓகேவா? உன்னை யார் இந்த மாதிரில பண்ணது? எப்படி நீ மயங்கி விழுந்த? உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? நீ யாரையாவது பாத்தியா? ஏதாவது சொல்லு. யாரும் நடிச்சது? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என் தலை. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் லிவிங் ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ யாரோ ரொம்ப பயங்கரமா என் தலையில அடிச்சிட்டாங்க. வாட்? அதுக்கப்புறம் எனக்கு தலை சுத்திடுச்சு. எக்ஸாக்ட்லி சேம் எனக்கும் நடந்தது. நான் காரிடார்ல போயிட்டு இருந்தேன். அங்க யாரோ என்ன பலமா அடிச்சிட்டாங்க. நான் மயங்கி விழுந்துட்டேன். மயக்க நிலையில இருந்ததால எனக்கு எதுவுமே புரியல. நான் இங்க எப்படி வந்த எதுவும் தெரியல. இங்க என்ன நடந்தது? தயவு செய்து ஞாபகம் பண்ண முயற்சி பண்ணுங்க. யாராவது உனக்கும் அதே சொல்லுங்க. மாதிரி நடந்துச்சா? எனக்கும் எதுவும் புரியல. யாரு பண்ற இதெல்லாம்? எதுக்காக பண்றாங்க? கண்டிப்பா மூணாவதா யாரோ இருக்காங்க. ஆனா யாரு தெரியல. தலை வலிக்குது. காட். சமீர், பிரீதாக்கா எங்க? நான் உங்களை பார்ட்டில பார்த்தேன். பார்ட்டிலியா? என் ஹேர் பேண்ட் எங்க? ஹேர் பேண்ட் இங்க தான். என் ஹேர் பேண்ட் அங்க இருக்கு. இங்க பாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் பார்ட்டிக்கு போயாகணும். பாய். யா பாய் பாய். எஸ், குமார் நட்டாஷா, நீ உண்மையிலேயே கிரேட். இந்த ஷார்ட் டைம்ல எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி உருவாக்குன? இப்பவே போய் பிரித்திவ் கிட்டயும் ஷெர்லின் கிட்டயும் இங்க நடந்ததை போய் சொல்லணும். போலாம். ஷெர்லின், வேக் அப், வேக் அப். ஒரே ஒரு தடவை கண்ணத்தர, எனக்காக கண்ணத்தர ப்ளீஸ். ஷெர்லின், 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 நான் சொல்றதை கேளு. ஷெர்லின், 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 நான் தான் உன்னுடைய பொண்ணு பேபி. ஷெர்லின், ஒரு நிமிஷம். அப்படிதான், அப்படிதான். வா வா, கை கொடு, கை கொடு. ஆர் யூ ஓகே? தண்ணி வேணுமா? கெட் லாஸ்ட். நீ என்ன கொல்ல முயற்சி பண்ணல. கெட் லாஸ்ட். ஒரு செகண்ட், நான் சொல்றதை கேளு. ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட. இங்க பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். அவ்வளவு ரூடா நான் நடந்திருக்க கூடாது. ஐ எம் ரியலி சாரி. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். என்னைக்கு நீ இந்த பிரீதாவை தோக்கடிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். என்ன எந்த பிருத்வி மல்ஹோத்ராவை நான் காதலிச்சேனோ அவன் என்னைக்கும் தோக்க மாட்டான். ஐ ப்ராமிஸ். ஐ ப்ராமிஸ் பேபி. இந்த முறை கூட நிச்சயம் நான் தோக்க மாட்டேன். இந்த முறை நான் ஆட போற ஆட்டத்துல நம்ம தான் நிச்சயம் ஜெயிப்போம். கண்டிப்பா அந்த பிரீதா தோப்பா. ஐ ப்ராமிஸ் பேபி. பேபின்னு கூப்பிடுற உரிமை நீ இழந்துட்ட. நீ என்னைக்கு அந்த பிரீதாவை நம்ம வாழ்க்கையை விட்டு ஒரேடியும் அனுப்புறியோ அன்னைக்குதான் உனக்கு இந்த உரிமை கிடைக்கும். பிரீதா, உன்னை நான் தாக்க போற தாக்குதல்ல கண்டிப்பா தோக்க போறது நீ மட்டும்தான். பாத்துக்கிட்டே இரு. Thank God. அக்கா நல்லா இருக்காங்க, ஒண்ணும் ஆகல. ஸ்ருதி, நான் சொல்றதை கேளு. உனக்கு என்னாச்சு? நீ எப்படி மயங்கி விழுந்த? யார் உன்னை அடிச்சா? யார் உனக்கு குளோரோஃபார்ம் கொடுத்தா? யார் வந்தா ஞாபகப்படுத்தி பாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ப்ளீஸ். என்னை யாரு ஹிட் பண்ணாங்க எதுக்குன்னே எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் கூட தெரியாது எனக்கு.
எனக்கு யாரோட பகை இருக்கு, யாருன்னு இந்த மாதிரி பண்ணுவான்னு ஐ டோன்ட் ஹேவ் எனி க்ளூ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீ இந்த விஷயம் எல்லாத்தையும் உன்னோட மனசோடயே வச்சுக்கோ. அக்கா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சரியா? தேங்க் காட் நான் பண்ண ஆக்டிங் இங்க வேலை செஞ்சிடுச்சு. 2 பேரும் என் விஷயத்துல தலையிடல. சாரி, நான் தான் மறந்துட்டேன். நம்ம தான் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது இல்லையே. ஐ மீன் பாஸ்ட்ல என்னெல்லாமோ ஆயிடுச்சு. நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. இட்ஸ் ஓகே. நம்ம நம்ம ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லையே. ஸ்ருதி, நானும் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஒன்றும் இல்லை. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் ரொம்ப நார்மலா இருக்காங்க. அதை பார்க்கும்போது உள்ள பிரீதாவுக்கு எனக்கும் என்ன நடந்ததோ அதை பத்தி பிரீதா இன்னும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. டாக்டர், நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மை ப்ளஷர். ப்ளீஸ் வாங்க. இந்த பிருத்வி மல்ஹோத்ராக்கு மூளை வேலை செய்யவே மாட்டேங்குதான்னு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இப்ப இங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். மகேஷ் அக்கா! அண்ணா! அண்ணா, என்ன பண்றீங்க? விடுங்க. விடுங்கப்பா. அண்ணா, அண்ணிய விடுங்க. விட்டுருங்க ப்ளீஸ். அப்பா, விடுங்க. சொன்னா கேளுங்க. பாம்புதான். சொன்னா கேளுங்க. கழுத்துல வாங்க. பாம்பு இருக்கு. அந்த பாம்பை நான் கொன்றுவேன். விடுங்க உங்களை. என்ன பண்றீங்க? கழுத்துல பாம்பு இருக்கு. பாம்பு பாம்பு. டாக்டர், டாக்டர் வந்து கொஞ்சம் பாருங்க. முதல்ல அவரை பிடிங்க. மகேஷ் அங்கிள், என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம பேஸ்மெண்ட் கூட்டி போங்க. கொல்லுங்க கொல்லுங்க. அம்மா, ஆர் யூ ஓகே? தண்ணி கொண்டு வாங்க. ஆர் யூ ஓகே? மகேஷ் அவரோட நிலைமையில இப்ப வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் நார்மல் ஆயிட்டாருன்னு நினைச்சேன்.
அதோட அவர் நார்மல்னு டிக்ளேர் பண்ணவும் இருந்தேன். நல்ல வேளை கடவுளே, நான் அப்படி பண்ணாம போயிட்டேன். மகேஷ் சார் இன்னமும் அதே நிலைமையில தான் இருக்கிறாரு. எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. நோ சேஞ்ச். இன்னமும் அவர் பைத்தியமா தான் இருக்கிறாரு. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க எல்லாரும் அவரை இப்படி ஃபேமிலிக்கு நடுவில் கூட்டு வர வேண்டாம்னு சொல்றேன். இது ஒரு மனநோய். எப்படி ஒரு மனநோயாளியை ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்க அவரை ட்ரீட் பண்ணணும். உணர்ச்சி வசத்துல நீங்க அவருக்கு எதுவுமே ஆகலைன்னு நினைக்கூடாது. சரியாயிட்டதை நினைச்சு நீங்க எந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு வராதீங்க. ராக்கி ஆண்டி, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆனா மகேஷ் அங்கிள் சரியில்லை. அவரை ஹேண்டில் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஆல் தேங்க்ஸ் டு டாக்டர். இவர் மகேஷ் அங்கிளுக்கு மெடிசன்ஸையும் இன்ஜெக்ஷன்ஸையும் கொடுத்துட்டாரு அண்ட் ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு. இல்லனா இன்னைக்கு இங்க பாருங்க, மகேஷ் சார் குணமாக கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க எல்லாரும் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ ப்ளீஸ், உண்மையிலேயே நடக்காத கனவை தயவு செஞ்சு நீங்க மறந்துடாதீங்க. மகேஷ் சார் நார்மலா இல்ல. இங்க பாருங்க மிஸ்டர் கரண், நீங்க புத்திசாலின்னு நான் நினைச்சேன். நீங்களே இப்படி பண்ணா இப்படி? அட்லீஸ்ட் உங்க டேடியாவது கவனிச்சுக்குங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. கரண், உனக்கு தான் உங்க அப்பாவோட கண்டிஷன் தெரியும்ல. சோ பி கேர்ஃபுல். இன்னைக்கு பண்ணதை திரும்பவும் பண்ணாதீங்க. அதோட நீங்க எல்லாரும் மகேஷ் சாரை ரொம்ப நேசிக்கிறீங்களே, அவர் மேல அக்கறை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு கவன குறைவா இருக்கீங்க? ப்ளீஸ் நீங்க யாரையும் எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த பர்த்டே பார்ட்டி என்னோட ஐடியா தான். நான் தான் இன்னைக்கு மகேஷ் மாமாவோட பர்த்டேவை சின்னதா செலிப்ரேட் பண்ணலான்னு நினைச்சேன். அவர் ஃபேமிலி கூட இருந்தாருன்னா சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். இதுல பிரீதா மேல எந்த தப்பும் இல்ல. ஆக்சுவலா நான் தான் பிரீதா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு மகேஷோட பர்த்டே, அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னேன். எல்லாம் தப்பும் என்னோடதுதான். பிரீதா எதுவுமே செய்யல. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மகேஷ் சார் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாரு. சேம் கண்டிஷன், நோ சேஞ்ச். அவர் இப்பவும் பைத்தியம்தான். கரண், உனக்கு உங்க அப்பாவோட கண்டிஷன் என்னன்னு தெரியும்ல. சோ பி கேர்ஃபுல். இன்னைக்கு பண்ணதை மறுபடியும் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னல. டேட் குணமாயிட்டு இருக்காரு, என்னை கட்டிப்பிடிச்சாருன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொன்னு சொன்னேன். இந்த பார்ட்டி வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீ என் பேச்சை கேட்கல. ஆஸ் யூஷுவல் நான் வேண்டான்னு மறுத்து நீ பார்ட்டி நடத்தின. இப்ப பாத்தியா என்ன நடந்ததுன்னு? பாத்தியா? உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உன்னோட விரோதியும் உன்னோட இஷ்யூவும் நான் மட்டும்தான். என் ஃபேமிலி அதில் இன்வால்வ் பண்ணாத. பிரீதா, எனக்கு என் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நேசிப்பாங்க, ஆனா நான் கொஞ்சம் அதிகமாவே நேசிக்கிறேன். கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்கேன்.
உன்னை ஏன் காதலிக்கிறேன், எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் என் ஃபேமிலியை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அவங்க கிட்ட புரிய வைக்க முடியறதில்ல. அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. யூனோ வாட், இந்த வீட்டோட சின்ன பிள்ளை, செல்ல பிள்ளை. நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன். எப்பவும் யார் பேச்சையும் கேட்டது கிடையாது. எல்லாமே என் இஷ்டம்தான். எல்லாருக்குமே என் மேல அன்பு இருக்கிறதுனால யாருமே என்னை தடுத்தது இல்லை. எப்பவுமே எனக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் கிரிக்கெட் விளையாட எப்படி ஆரம்பிச்சேன்? அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுல பிஸி ஆயிட்டாங்க. அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் ரிஷபும் பிசினஸ்ல பிஸி ஆயிட்டா. அத்தையும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா பாட்டி அப்பாவை நினைச்சு எப்பவுமே அழுதுட்டு இருந்தாங்க. நான் தனிமரம் ஆயிட்டேன். நான் பாட்டுக்கு ஹாலில் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ மேக் ஷுர் நான் பாலை எப்பெல்லாம் ஹிட் பண்றேனோ அப்பெல்லாம் அது கதவையோ ஜன்னலையோ உடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்பதான் எல்லாரோட மைண்டும் டைவர்ட் ஆகி என்கிட்ட வருவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு அவங்க அட்டென்ஷன் கிடைக்கும்னு நினைச்சேன். இதையெல்லாம் நான் என் ஃபேமிலிக்காக செஞ்சேன் பிரீதா. எல்லாமே அவங்களுக்காக தான். பிகாஸ் ஐ லவ் தம். அவங்க சந்தோஷத்தை பறிக்க நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னை நினைச்சா ஆச்சரியமா இருக்க. பழச நினைச்சு பாரு. எங்க மேல நீ அன்பை பொழிஞ்ச. ஆனா இப்ப கொஞ்சம் பணத்துக்காக இந்த மாதிரி நிக்கிற. வெக்கம் மானத்தை வித்துட்ட. பணம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சா? சொல்லு பிரீதா. உறவையே முறிச்சிட்ட, எல்லார் சந்தோஷத்தையும் பறிச்சுட்ட. சொல்லு பிரீதா. நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன். உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நான் கொடுத்துருப்பேன்ல. இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். ஆனா அது தப்பாயிடுச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ரொம்ப தப்பா நடக்குது. நீ பழைய பிரீதா இல்லல்ல. இந்த பிரீதா நம்பர் 1 பேராசக்காரி. ரைட்? அவ மேல போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உனக்கு என்னாச்சு ராக்கி? நீ எப்ப இருந்து இப்படி பிடிவாதக்காரியான? நாங்க உன்கிட்ட என்ன சொன்னாலும் அத நீ கேக்குறது இல்ல. ஏன் கேட்க மாட்டேங்கிற? அட, உன் கண்ணு முன்னாடி உண்மை இருக்கு. ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. கரீனா சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டா. பிரீதாவை நம்பாத நம்பாத நம்பாதன்னா. ஆனா என்னமோ அந்த பொண்ணு உனக்கு என்ன மாய மந்திரம் பண்ணாலோ என்னமோ, அவ சொல்ற பொய் கூட உனக்கு உண்மையா தெரியுது. பாட்டி, நான் உனக்கு கேட்கட்டுமா? சித்தப்பா வெளியில வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாருல. நாமளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல. சித்தப்பா என்ன சொன்னாரு? இன்னைக்கு எனக்கு பர்த்டே, என் குடும்பம் என் கூடவே இருக்கு, எல்லாரோட அட்டென்ஷனும் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னாரு. சமீர் அண்ணா, போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். அதோட பாட்டி, நீங்க எதுக்கு அம்மாவை திட்டுறீங்க? அதுவும் இல்லாம அம்மா மேல என்ன தப்பு? அவங்க அப்பா மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, எந்த வைஃபாவது அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டே அதுமா பேஸ்மெண்ட்ல இருப்பாங்கன்னு நினைப்பாங்களா? அம்மாக்கும் அதுல விருப்பம் இல்ல. அவங்க எமோஷனல். பாட்டி, நீங்க யார் மேலயாவது ஃபால்ட் சொல்லணும்னா ஒண்ணு பிரீதாவை சொல்லுங்க, இல்லன்னா நம்ம மேலேயே சொல்லிக்கோங்க. பிருத்வி நம்ம எல்லார்கிட்டயும் சொன்னார்ல. அவர் சொன்னாரு அப்பா பேஸ்மெண்ட்ல இருந்து வரதுக்கு இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகலன்னு. ஆனா நம்ம தான் அவரை வெளில கூட்டிட்டு வந்தோம். அதோட பிரீதா என் அம்மாவோட எமோஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டா. நம்ம அப்பாவை பேஸ்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வரலாம்னு சொன்னது நம்மள ஓகே சொல்லிட்டோம். இப்ப பிளேமும் நம்ம மேலதான் வந்துச்சு. நம்ம தான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சோமா? அது எல்லாமே அவளோட கேம் பிளான் தான். நம்ம பண்ண தப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம தான் இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டோம். பிருத்வி பல முறை கொண்டு வர வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம். அம்மா 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 ப்ளீஸ் டோன்ட் கிரை. என்னால இதை நம்பவே முடியல. யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அண்ணா நிஜமாவே அண்ணியோட கழுத்தை ரொம்ப வேகமா அழுத்திருந்தாருன்னா? அண்ணி, உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகிருந்தா என்னால என்ன எப்பவுமே மன்னிச்சிருக்க முடியாதுங்கம்மா. கரீனா அக்கா, அத்தை, நீங்க 2 பேரும் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரும் மகேஷனோட கழுத்தை நெரிச்சது மட்டும்தான் பாத்தீங்க. கரீனா அக்கா, அவரு என் கழுத்தை எதுக்கு நெரிச்சாருன்னா என் கழுத்துல பாம்பு இருக்கிறதா அவரு நினைச்சுக்கிட்டாரு. என்னால மகேஷ் என்ன சொன்னாருன்னு நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சதுக்கா.
நான் போட்டிருந்த நெக்லஸ் தான் அவரு பாம்பு நினைச்சுக்கிட்டாரு. அவர் அந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் என் கழுத்துல இருந்த நெக்லஸ் அறுத்தாரு. அப்ப எனக்கு அது புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம பயத்துலன்னா ஏன் பக்கமா இழுத்த. எனக்கு அதனாலதான் அடிபட்டுச்சு. பாவம், அவரோட எண்ணம் என்னன்னு தெரியுமா? அவரு என்னோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சாரு. அவரோட கண்ணுக்கு பாம்பா தெரிஞ்ச என்னோட நெக்லஸ் கழட்டணும்னு முயற்சி பண்ணாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அண்ணி, ஆனா என் மேலயும் தப்பு இருக்கு. அண்ணாவை பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும்னு சொன்னதும் நான் அப்பவே வேணான்னு சொல்லிருக்கணும். அவரை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. ஆனா நானும் எமோஷனல் ஆயிட்டேன். அண்ணா தன்னோட பர்த்டேவை நம்ம எல்லாரும் கூடயும் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் என் மனசுல இருந்து இல்ல, என் மைண்ட்ல இருந்து யோசிச்சிருக்கணும். அம்மா, டோன்ட் சே தட். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. யாரு மேலயும் எந்த ஃபால்ட்டும் இல்ல. இதெல்லாம் பிரீதாவோட கேம் பிளான்மா. நம்ம ஃபேமிலி இன்சல்ட் ஆகணும், அந்த பழி நம்ம மேலேயே வரணும். அதுதான் அந்த பிரீதாவோட பிளான். நம்ம தான் முட்டாளாயிட்டோம்.